பின்வருவனவற்றுள் எது உலகின் தொன்மையான நாகரிகம்? எகிப்த நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். விடை மெசபடோமியா நாகரிகம். வினா எண் 2. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்க்கண்டவற்றுள் உலகின் தொன்மையான நாகரிகங்களின் காலக்கோடு பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. அ. மெசபடோமிய நாகரிகம் 3500 இருந்து 2000 பொது ஆமோ வரை. ஆ. சிந்துவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900 பொது ஆமு வரை. இ. எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100 பொது ஆமு வரை. ஈ. சீன நாகரிகம் 1700 இருந்து 1122 பொது ஆமு வரை. விடை அனைத்தும் சரி. வினா எண் 3. கீழ்க்கண்டவற்றுள் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை எந்த காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள்? ஆ. வளமான மண். ஆ. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. இ. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. விடை அனைத்தும் சரி. வினா எண் 4. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் யார் தமது நூலில் விவரித்தார்? ஏ. ஜான் மார்ஷல், பி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சி. சார்லஸ் மேசன், டி. சார்லஸ் டெசோப்ரி. விடை சார்லஸ் மேசன். வினா எண் 5. கீழ்க்கண்டவற்றுள் சார்லஸ் மேசன் பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆ. அவர் கிழக்கு இந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். ஆ. அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டபோது சில செங்கல் திட்டுகள் இருப்பதைக் கண்டார். இ. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இ. இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்றுச் சான்று ஆகும். விடை அனைத்தும் சரி. வினா எண் 6. கூற்று ஏ. கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில்பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. கூற்று பி. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். விடை கூற்று ஏ பி சரி. வினா எண் 7. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. பொது ஆண்டு 1920, பொது ஆண்டு 1921, பொது ஆண்டு 1922, பொது ஆண்டு 1923. விடை பொது ஆண்டு 1920. 8. கூற்று ஏ. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழிச் சொல்லான சிவிஸ் CIVIS என்பதிலிருந்து வந்தது. கூற்று பி. இதன் பொருள் நகரம் ஆகும். விடை கூற்று ஏ பி சரி. வினா எண் 9. கீழ்க்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை மேக்னெட்டிக் ஸ்கேனரை பயன்படுத்துகின்றனர். எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்ட இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் தொலை நுண்ணுணர்வு முறை கருவி மூலம் அறிய முடியும். விடை அனைத்தும் சரி. வினா எண் 10. ஹரப்பாவிற்கும் முஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஏ. ஜான் மார்ஷல், பி. அலெக்சாண்டர் கன்னிங்காம், சி. சார்லஸ் மேசன், டி. சார்லஸ் டெசோப்ரி. விடை ஜான் மார்ஷல். வினா எண் 11. கூற்று ஏ. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதைக் கண்டு இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தைச் சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். கூற்று பி. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். விடை கூற்று ஏ பி சரி.
வினா எண் 12 கூற்று ஏ இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. கூற்று பி 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. கூற்று சி இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. விடை கூற்று ஏ பி சி சரி. வினா எண் 13 கீழ்க்கண்டவற்றுள் எது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது? புவி எல்லை தெற்கு ஆசியா, காலப்பகுதி வெண்கல காலம், காலம் பொது ஆமு 3300 மற்றும் 1900, பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. விடை அனைத்தும் சரி. வினா எண் 14 வெண்கல காலம் என்பது மக்கள் எந்த பொருள்களை பயன்படுத்திய காலம் ஆகும்? ஆ வெண்கலத்தாலான, ஆ இரும்புலான, இ வெள்ளியிலான, ஈ தங்கத்தாலான. விடை வெண்கலத்தாலான. வினா எண் 15 கீழ்க்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களில் சரியானதை தேர்ந்தெடு. ஏ மொஹஞ்சதாரோ, பி அம்ரி, சி கோட்டிஜி, டி கன்வேரிவாலா, இ தோலவிரா, எஃப் லோத்தல், ஜி ஹரப்பா, எச் மந்தா, ஐ ராகிகர்கி, ஜே மிட்டதாய், கே காலிபங்கள். விடை அனைத்தும் சரி. வினா எண் 16 ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனில் அதற்கான சரியான காரணங்கள் எவை? ஆ சிறப்பான நகர திட்டமிடல், ஆ சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, இ தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, இ தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், உ விவசாய மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம். விடை அனைத்தும் சரி. வினா எண் 17 கீழ்க்கண்டவற்றுள் ஹரப்பா நகரின் மேல்நகர அமைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. அது கோட்டை எனப்பட்டது. கூற்று பி நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். கூற்று சி பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. விடை கூற்று ஏ பி சி சரியானது. வினா எண் 18 கீழ்க்கண்டவற்றுள் ஹரப்பா நகரின் கீழ் நகர அமைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. கூற்று பி பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. விடை கூற்று ஏ பி சரியானது. வினா எண் 19 கீழ்க்கண்டவற்றுள் எது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி? ஏ மந்தா, பி ராகிகர்ஹி, சி மிட்டதாய், டி மெஹர்கர். விடை மெஹர்கர். வினா எண் 20 கீழ்க்கண்டவற்றுள் மெகர்கர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. கூற்று பி இது தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. கூற்று சி பொது ஆண்டு முன் 7000ஐ ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விடை கூற்று ஏ பி சி சரியானவை. வினா எண் 21 கீழ்க்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் தெருக்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. கூற்று பி தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும்படியும் இருந்தன. கூற்று சி சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. விடை கூற்று ஏ பி சி சரியானவை. வினா எண் 22 கீழ்க்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் வீடுகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. கூற்று பி
பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. கூற்று சி. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூற்று டி. அரண்மனைகளோ வழிபாட்டுத் தடங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. விடை கூற்று ஏ, பி, சி, டி சரியானவை.